திமுக தேர்தல் பரப்புரையின் போது சோகம். போதையில் வந்த நபர் மோதி மூதாட்டி பலி, ஆளுங்கட்சி தலையீடாக பொதுமக்கள் புகார். செங்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூபே கிரி அவர்களுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் திரு எவ்வ வேலு அவர்கள் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். இந்த பரப்புரைக்கு வந்த நபரால் ஏற்பட்ட விபத்தில் மூதாட்டி ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து பின்னணி. முன்னாள் அமைச்சரின் பரப்புரையை காண்பதற்காக பல்வேறு கிராமங்களில் இருந்து தொண்டர்கள் வாகனங்களில் செங்கம் நோக்கி சென்றனர். அப்போது ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த முருகன் என்பவர் அந்தனூர் ஊராட்சி பாண்டியன் நகர் பகுதியில் அதிவேகமாகவும் போதையிலும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. நிலை தடுமாறிய வாகனம் அங்கு நின்றிருந்த வள்ளியம்மாள் என்ற மூதாட்டி மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தப்பியோடிய நபர். விபத்தை ஏற்படுத்திய முருகனுக்கும் காயம் ஏற்பட்டதாக கூறி மேல் செங்கம் காவல் உதவி ஆய்வாளரின் உதவியுடன் 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது. ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறாமல் முருகன் அங்கிருந்து மர்மமான முறையில் தலைமறைவாகியுள்ளார். பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விபத்து ஏற்படுத்திய நபர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதாலும் அரசியல் செல்வாக்கு இருப்பதாலுமே அவர் தப்பவிடப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சம்பந்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை மட்டும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். விபத்து நடந்து நீண்ட நேரமாகியும் தலைமறைவான நபரை போலீசார் இன்னும் கைது செய்யவில்லை. தமிழகத்தில் பெருகி வரும் போதைப் பொருள் கலாச்சாரமே இது போன்ற உயிரிழப்புகளுக்கு காரணம். அரசியல் பலம் இருந்தால் யாரையும் கொன்றுவிட்டு தப்பிவிடலாமா என அப்பகுதி மக்கள் ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். இச்சம்பவம் செங்கம் பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.